உடையுதம்மா. எரிகோ கோட்டையெல்லாம் எல்லாம் எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் உடையுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம், ஆமென், தெய்வம், அகிலமாளும் தெய்வம், என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லலலா ஆமே நாமே. 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காத போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து இந்த ஆண்டு கடைசி நேரத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். துதிக்கும் பொழுது நமக்கு முன்பாய் நிற்கிற செங்கடல்கள் இரண்டாய் பிரியும். எரியோ உடைந்து போகும். விசுவாசிக்கிறவங்கெல்லாம் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் ஆவியை ஊற்றுவேன். எதற்காக? சுவிசேஷம் சொல்வதற்காக, எழுந்து பிரகாசிப்பதற்காக, கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக கடைசி நாட்களில் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகள் எழுந்து பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க. நான் இதுவரையிலும் சோர்ந்து போயிருந்தேன். இனி உள்ள காலங்களில் நான் எழுந்து பிரகாசிக்கணும். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போவதற்கு முன்பாக நான் என்னை பரிசுத்தப்படுத்த மட்டும் இல்லை, என்னை ஆண்டவரை என்னை ஆனந்த களிப்பினால் என்னை தைரியப்படுத்துவீராக என்று சொல்லி என்னை நிரப்புங்கப்பா. உங்கள் வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்கள் அக்கினியாலே, அக்கினினால் நிரப்ப 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 கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. ஆமென். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. அக்கினியாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையா என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. அக்கினியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. என்ன ஆவியினாலே நிரப்பிடுங்க. இழலை தொடுவோம், சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோம், அற்புத பெறணும். இழலை தொடுவோம், சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் என்ன பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா. ஓஹோ வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா.
உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, அக்கினியாலே. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியில் மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. என்னை நிரப்புங்கப்பா, ஓஹோ வல்லமையாலே நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே. ஆமென் ஆமென். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, அக்கினியாலே நிரப்பிடுங்க. செருவெல்லாம் உம்மைக்கு நதி போல புரளணும், செய்திடுங்கோ வரணும், செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா, அக்கினியாலே என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஆமென். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, அக்கினியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன ஆமென். வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, அக்கினியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன. ஆமென். நிரப்பு ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரை நீ நிரப்புவீராக. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த அக்கினியானவர் வல்லமையாய் அளவில்லாமல் பொழிந்தருள்வீராக. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை உம்முடைய வல்லமையால் நிரப்பி சோர்வினான காரியங்கள் மறைந்து போகும்படியாய் அக்கினியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். ஓ ராகா பாபா காபா ராகா ரபா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி. ஓ ராபா பாபா பாரா, ஓ ராபா பாபா ராபா. உம்முடைய அக்கினியின் வல்லமை, உம்முடைய அக்கினியின் வல்லமை. ஓ உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய பராக்கிரம வல்லமை. ஓ ராகா ரபா ரபா. யுத்தங்களை ஓயப்படுகிற உம்முடைய வல்லமை இன்றைக்கு இந்த காலவேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். ஓ ராகா பாகா ராகா தல ராகா லாபரபா. ஓ ரபத ராகா ஷபா பாபா பலபா. உம்முடைய அக்கினியின் வல்லமை, உம்முடைய அக்கினியின் வல்லமை. ஓ ராகா ராகா ஷபா லாபரபா. ஓ ராகா தலபா. ஒளிந்திருந்தது போதும் ஆண்டவரே. ஓ ராகா பரலபா. மூலையில இருந்தது போதும் ஆண்டவரே. ஓ ராகா ராகா ஷலபா. எழுந்து உமக்காக பிரகாசிப்பார்களாக, உமக்காய் எழுந்து பிரகாசிப்பார்களாக, சுடராய் எழுந்து பிரகாசிப்பார்களாக. எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, உம்முடைய வல்லமை இன்றைக்கும் எழுந்திரளட்டும். உம்முடைய வல்லமையில் ஓ ரபத ரப ரபரா. ஓ ரபத ரப ஷபலபா. ஓ ரபதல கரப ஷபலபா. ஹalleluya, ஹalleluya.
ஜீசஸ். ஒரு சில கோரஸ்களை பாடி நம்ம ஆண்டவருமே தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர், தாழ்மையில் கிடந்த என்னை, தாழ்மையில் கிடந்த உன்னை தவும் தயவால் தூக்கினவர், தவும் தயவால் தூக்கினவர். உள்ளமே கலங்காதே. உச்சமா பாடுங்க. உள்ளத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவும் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவும் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தார், விசுவாசம் உனக்கு இருந்தார், அந்த எரிகோவை தகர்த்தினார், அந்த எரிகோவை தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. கிருபையால் இலை நிற்கிறோ தேவ கிருபையாமே நாண்டு கிருபையால் இலை நிற்கிறோ தேவ கிருபையால் இலை நிற்கிறோ. கிருப 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 கிருபையால் இலை நிற்கிறோ தேவ கிருபையால் இலை நிற்கிறோ. கிருபையால் இலை நிற்கிறோ தேவ கிருபையால் இலை நிற்கிறோ. கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியதும் உங்க கிருப. கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியது
கிருப 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 உங்க கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோ தேவ கிருபையால் கிருபையால் ஒரு பக்கா தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ கிருப கிருப ரப ஷபல பரக்கதல பரபா தியக்கரப துரபல பரக்க ஷபல பரபா. ஓ உம்முடைய கிருபை கிருப 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 கிருபையை கொண்டாடுகிறோ தேவ கிருபையை கொண்டாடுகிறோ கிருபையை கொண்டாடுகிறோ. அவர் கிருபை என்னாலும் உள்ளது. ஓர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. பகலில் வெயிலாகிலோ இரவிலே நிலவாகிலோ உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய கிருபை உன்னை இந்நாள் வரையிலோ தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து நடத்தி வந்ததே. அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரை கொண்டாடுங்கள். ஓரா பாபா ராக்கா ராபா லபா. இஸ்ரவேலின் தேவன் அவர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் மறவாதவர். ஓ இஸ்ரவேலின் தேவனே ஓரா காபா ராக்கா ஷாபா பாபா லாரா ஓரா பாதலா ரபா. உம்முடைய கிருபையை கொண்டாடுகிறோம், உம்முடைய கிருபையை கொண்டாடுகிறோம், உம்முடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஓரா காபா ரபா லபரபா. இம்மட்டும் காத்தீரே, இம்மட்டும் காத்தீரே, எபினேசரா இருந்தீரே. ஓரா பாகா ராபா பாபா பாபா. 12வது மாதத்தில கொண்டு வந்தீர் அப்பா. இந்த ஆண்டவரே 21ஆம் ஆண்டை ஆண்டவர் நிறைவு பண்ண செய்கிறீரே, உமக்கு நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ரபா கரபா தல பரபா. நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவ்வளவு மேலானது, உம்முடைய கிருபை அவ்வளவு மேலானது. எங்கள் மேலுள்ள உம்முடைய இரக்கம் அவ்வளவு மேலானது. உம்முடைய கிருபை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஒரு அபதரக ஷபலவன ரபகனஷா ஓரி கஷபபபலரா. நன்றி நன்றி. அவர் உன்னதமானவர், அவர் உயரமும் உன்னதமான தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஒருவராய் சாவாமை உள்ளவர், அகிலத்தையும் தம்முடைய வார்த்தையால் படைத்தவர். அவர் ஆதியும் அந்தவுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் இருந்தவரும் இருக்கிறவராய் இருக்கிறவர். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது. அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். உயரமும் உன்னதமும் ஆனவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ. உயரமும் உன்னதமும் ஆனவர், வீற்றிருக்கோ. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவரும் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையை ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையை ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சபையின் அறிவிப்புகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை உபவாச ஜெபம் ஜூம் மூலமாக நமக்கு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9:30 மணி முதல் 10 மணி வரை ஃபேமிலி ப்ரேயர், நம்முடைய சபையில் உள்ள எல்லா குடும்பங்களும் இணைந்து அந்த ராத்திரி வேளையில் 9:30 10 வரை ஜூம் வழியாக நமக்கு குடும்ப ஐக்கிய ஜெபம் நடைபெறும். ஆகவே அனைவரும் குடும்பமாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அழைக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இந்த மாலையிலே 6:30 மணியிலிருந்து 8 மணி வரை நடக்கிறதான இந்த ஆராதனையிலே கொடுக்கப்படுகிற தேவ வார்த்தையும் ஒரு ஆராதனை பாடலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நம்முடைய IPA ஃபெய்த் சிட்டி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும். ஆகவே அநேகருக்கு அதை பகிர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காக ஜூம் ப்ரேயர் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் வாலிபர்களுக்கான ஜெபம் 9:30 வரை தினமும் ஜெபம் நடைபெறுகிறது. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய சபையில் ஏற்கனவே அறிவித்தது போல 120 நாள் இந்த வருடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அதில் முதலாவதாக இந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இரவு 10:30 மணி முதல் 11:30 மணி வரை எல்லாருமே நீங்கள் வேலையிலிருந்து வந்து உங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு கரெக்டான அந்த டைம் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து இந்த ஜெபத்தில் 10 நாட்கள் நம்ம இந்த முதல் 10 நாட்கள் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்தின் இறுதி 10 நாட்கள் நம்ம இதே போல் இந்த வருடம் முழுவதும் ஜெபிக்க போகிறோம். ஆகவே இந்த 120 நாட்கள் இந்த வருடம் முழுவதும் நடக்க போகிறதானே இந்த விசேஷித்த ஜெபத்திலே கலந்து கொள்ள உங்களை அழைக்கிறோம். வருகிற 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இரவு 10:30 11:30 வரை இந்த ஜெபமானது நமக்கு ஜூம் மூலமாக நடைபெறும். அது மாத்திரமில்லாமல் திங்கள் முதல் வெள்ளி வரை நம்முடைய சபையிலே அதிகாலை ஜெபம் 5:30 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் மூலமாக நடத்தப்படுகிறது. கடந்த வாரங்களிலே 17-18 குழுக்களாக இருந்தார்கள். சில
பேர்லாம் அப்படியே 5 பேர் 4 பேர் இணைஞ்சு ஃபேமிலியாக அதிகாலை ஜெபத்தில் கலந்திருந்ததை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருகிற வாரங்களிலும் தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரை நடக்கிறதான இந்த ஜெபம் சபைக்காக உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே மறவாமல் அதிகாலையிலே தேவ பிரசன்னத்திலே காத்திருக்க உங்களை அழைக்கிறோம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, நீங்கள் சபைக்கு கொடுக்கிற காணிக்கை தசம பாகங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அனுப்பும்போது, அதாவது ஃபோன்பே, ஜிபே இது மூலமாக நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய பெயரை தயவு செய்து அதில் டெக்ஸ்ட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். யார் அனுப்புறீங்க தெரில, ஏன்னா சில நேரம் உங்கள் பெயர்கள் மாறி இருக்கிறது, உங்களுடைய வேறு பெயர்கள்லாம் வருகிறது. ஆகவே தயவு செய்து உங்களுடைய பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அல்லது ஜிபேலே உங்களுடைய நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். டெலிவரி ஆகும்போது எங்களுக்கு அந்த மெசேஜில் உங்கள் பேர் இருக்கும்போது அதை நாங்கள் குறித்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் காணிக்கை தசம பாகங்களை ஜிபேக்கு அனுப்பும்போது, ஃபோன்பேக்கு நீங்கள் பண்ணும்போது தயவு செய்து உங்களுடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற புதன்கிழமை 26ஆம் தேதி அன்னைக்கு விடுமுறை நாள். இது வீட்டில் யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறோடு கூட பேசுகிறேன். இந்த வாரம் நீங்கள் வரல, ஆனால் அடுத்த புதன்கிழமை விடுமுறை நாள் 26ஆம் தேதி குடியரசு தினம் புதன்கிழமை. ஆகவே அந்த புதன்கிழமையில் அனைவரும் வந்து ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் லாக்டவுன் ஜனவரி 31 வரைக்கும் நாம் வெள்ளி சனி ஞாயிறு கூட முடியாது. ஆகவே அடுத்த வாரத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 முடிய நான் படிக்கிறேன். எல்லாரும் அதை கவனமாய் கவனிங்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே
புதன்கிழமை மாலை நடைபெறுகின்ற இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். போன வாரம் வந்ததை விட எண்ணிக்கையிலே குறைவாய் இருக்கின்றோம். ஒருவேளை நிறைய பேர் வேலைக்கு போயிருக்கலாம். இருந்தாலும் இது ஞாயிறு ஆராதனை போல் நடத்துகின்றோம் என்று சொல்லியிருக்கிறபடினால கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமாம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை ஆமாம் வரக்கூட முடிஞ்சவங்களெல்லாம் வந்திருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் பிரயாசப்பட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைனில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். ஏற்கனவே இன்றைக்கு கலந்து கொண்டவர்கள் உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் கூடி ஜெபம் பண்ணி வேதத்தை தியானம் பண்ணி 1 மணி நேரமாவது ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே செலவழிங்கள் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சொல்லப்பட்ட அறிவிப்புகளெல்லாம் கவனித்து அந்தந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகின்றோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்த அதே வேத பகுதியிலிருந்து இன்னும் சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பிரயாணம்தான். ஆனால் அந்த பிரயாணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். போன வாரம் நாம் என்ன பார்த்தோம்? இவங்க பிரயாணப்பட்டு போகும்பொழுது புயல் வந்தது, மடிந்து போயிடுவோன்னு பயந்தாங்க. ஆனால் பயந்த மாதிரி நேரிடவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் அதில் சந்தோஷப்பட வேண்டும். நிறைய காரியங்களை நம்ம பயப்படுகிறோம். நடந்துருமா, இப்படி ஆகிருமா. இவங்களும் பயந்தாங்க, நாங்கள் மடிஞ்சிருவோம், செத்தே போயிடுவோம் அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நான் தான் போன வாரம் சொன்னேன், கர்த்தர் கூட இருந்தாலும் புயல் வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை பாதுகாப்பார். அதுதான் நமக்கு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. பவுலே சொல்கிறாரு, நமக்கு பிசாசின் தந்திரங்களோடு போராட்டம் உண்டு அப்படின்னு இருக்காரு. அதனாடி அந்த போராட்டத்தை குறித்து நம்ம பயப்படலாம். ஆனால் நமக்கு ஜெயம்தான் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் சீஷர்கள் தேவனுடைய திட்டத்தில் தான் இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒரு புயல் வந்தால் எல்லாம் பறந்து போகிற மாதிரி இவங்க மனசுக்குள்ளே இருந்தது எல்லாமே பறந்துருச்சு. ஆண்டவருடைய வல்லமையை மறந்துட்டாங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை மறந்துட்டாங்க, ஆண்டவருடைய சித்தத்தில் தான் நாம் இருக்கிறோம், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பதை மறந்து போயிட்டாங்க. இன்னும் தேவனுடைய ஊழியம் இன்னும் இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 3.5 வருஷம் ஆண்டவரோட, அதுக்கப்புறம் ஆண்டவர் போன பிற்பாடு ஒரு பெரிய ஊழியம் இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்போது தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கிறதையும் மறந்து விட்டார்கள். பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்கிற மாதிரி ஒரு சோதனை வரும் பொழுது நாம் இவ்வளவு நாளாக கேள்விப்பட்ட பிரசங்கங்கள், நாம் ஏறெடுத்த ஜபங்கள் எல்லாமே நம்மை விட்டு தூரமாய் போன மாதிரி காணப்படும். அப்படி தான் சீஷர்களுக்கு காணப்பட்டது. இயேசுவோடு தான் இருந்தாங்க. நீங்கள் மார்க்கு 1-2 அதிகாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா திமிர்வாதக்காரனை எழுப்பின சம்பவம் நடக்குது, சிவமின கையுடைய மனிதனை குணமாக்கின வர சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இவங்களை எல்லாம் வியாதிகளை குணமாக்க அதிகாரம் கொடுத்த காரியங்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவளுக்கு தெரியும். ஆனாலும் அந்த சோதனை வரும் பொழுது அவர்களால் நிற்க முடியாமல் போய்விட்டது. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் தான் ஆண்டவருடைய சத்தத்தை நன்றாக கேட்டு பழக வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாரா, பேச மாட்டாரா? எல்லாரோடையும் பேசுவார். பிரசங்கத்தின் மூலமாக பேசுவார், பைபிள் படிக்கும் பொழுது பேசுவார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆகவே ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட பேசி கொண்டிருப்பார். நீங்கள் எல்லோரும் ஃபோன் வச்சுருக்கிறீங்க. சிலருடைய ஃபோனில் 2 சிம் போடலாம், 2 நம்பர் போடலாம். அதே மாதிரி தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதுமே 2 சத்தம் வரும். ஒன்று யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். அது சிம் 1 நினச்சிக்கோங்க. சிம் 2 சாத்தானுடைய சத்தம். அப்படின்னா நீங்கள் சிம் 1, 2 யார் வச்சுருப்பீங்க, அதை நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய
அந்த காலை தான் நாம் எடுக்கணும். தேவ சத்தத்தை தான் நாம் எப்பொழுதும் கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அந்த 2வது சிம்மு, இது சாத்தானுடைய சத்தம். நான் இதை கேட்க மாட்டேன், இதை கேட்டால் எனக்குள்ள பயம் வரும், அவன் பொய்யன், பைபிள் சொல்லுது அவன் பொய்யனும், பொய்க்கு அதனாடி சொந்தமாக பேசுவான், அதை நம்ம கேட்கக்கூடாது. அப்போது தேவன், நம்ம ஒரு புயலில் போய்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சோதனை காலத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுது தேவ சத்தத்தை தெளிவாக கேட்டு பழக வேண்டும். இவங்க எவ்வளவோ ஆண்டவர் இவங்களோட பேசியிருக்காரு, சம்பாஷணை பண்ணியிருக்காரு, அதையெல்லாம் அந்த நேரத்தில் மறந்துட்டாங்க. ஆனால் ஒருவேளை அந்த நாட்களிலே, நல்லா கவனிங்க, அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பது எதற்காக என்றால், தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கும்படியாக. அதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 13, 14, 15. இந்த 3 வசனங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்துவ தெய்வம் இதில் அடங்கியிருக்கார். ஏன்னா சத்திய ஆவியாகி அவர்னால் பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் 14 அவர் என்னுடையதுன்னா இயேசு, 15 பிதான்னு சொல்கிறார். என்ன சொல்ல வரார்னா, பரிசுத்த ஆவியானவர் இங்கே வரும்போது, இப்போ வந்துட்டார், உங்களை வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுவோம். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திலையும் நடத்துவார். சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். தெளிவாக சொல்லு, சகல சத்தியம், சத்தியத்துக்குள்ளே உங்களை கரெக்டாக நடத்துவார். உள்ளே இருக்கிறார் ஆவியானவர். சரியான உபதேசத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் நம்மை அப்படி நடத்தும். அப்புறம் சொல்கிறாரு, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, ஆமாம் இருங்க, கேள்விப்பட்டதுன்னா பைபிளில் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அப்புறம் சொல்கிறாரு, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு இனியும் வரப்போகிறது. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள் சபையில், தேசத்தில் உங்களுக்கு அறிவிப்பார். அந்தந்த நேரத்தில் அறிவிக்க வேண்டியதை அவர் அறிவிப்பார். ஆமென் சொல்லுவோம். அறிவிப்பார், நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாரு. தம் கேள்விப்பட்டதை சொல்லுவார் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு அறிவிப்பார் அப்படிங்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே நம்மை கைட் பண்ணக்கூடிய முழு பொறுப்பையும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்கிறார். சீஷர்கள் காலத்தில் அது கொடுக்கப்படவில்லை. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டைம் இயேசுவே கூட இருந்தார், அவங்க தைரியப்பட்டிருக்கணும். ஆனால் இப்பொழுது நம்மோடு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிறகு 15 சொல்லும்போது, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனால் அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு, ஆமாம் எல்லாமே பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அப்போது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், வாருங்கள் அக்கறைக்கு போவோம், போவோம் வாருங்கள். அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்ம போயிருக்கிறோம், இதை முடித்து 23ஆம் ஆண்டுக்குள் போவோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். புயல்களை, நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், சோதனைகளை ஜெயித்து விடுவோம் என்றதான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். என்ன ஆகுதுன்னா, புயல், போராட்டம், பிரச்சனை வரும் பொழுது நமக்கு யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அந்த நேரத்தில் நம்முடைய காரியங்கள் தான் நமக்கு பெருசாக இருக்கும். அப்போது அந்த புயல் நமக்கு வந்திருக்கிற போராட்டத்தை பெரிதாய் பார்க்காதபடி அதை விட பெரிய தேவனை நாம் காண வேண்டும். ஆமென். அதை தான் சீஷர்கள் தவறிவிட்டார்கள். அவர்கள்
தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணினவரை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். சரி, பைபிளிலிருந்து ஒன்று பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23. மோசே எதிர்பார்த்தாரு, ஆண்டவர் மோசே அழைக்கிறாரு. இஸ்ரவேலுடைய கூக்குரலை கேட்ட, வா, அவர்களை விடுதலையாக்க உன்னை அனுப்புகிறேன், நீ போய் பார்வோன்கிட்ட சொல்லு, பார்வோன் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் போகிறாரு, பார்வோன்கிட்ட போய் பேசுகிறாரு. பேசினோன்னே விடுதலை வரும்னு பார்த்தா உபத்திரம் தான் அதிகமாச்சு. அப்போது இவரே சோர்ந்து போயிட்டார். என்னடா விடுதலைன்னு ஆண்டவர் சொன்னார், ஆனால் பார்க்க இன்னும் கடினமாகுதே. சில நேரங்களில் நமக்கு வாக்கு தத்தங்கள் வந்த பிற்பாடு வாக்கு தத்தங்கள் நிறைவேற முடியாத மாதிரி தடைகள் காணப்படும். அதெல்லாம் இந்த படத்தில் வர்ற மாதிரி ஒரு ஒரு ஹீரோ இருந்தால் அவனுக்கு விரோதமாக ஒரு வில்லன் வருவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்பொழுதுமே போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். சரி, அப்போது இவங்களுக்கு போய் மோசே சொல்கிறாரு, இவங்க கேட்காம போய்விடுகிறார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7, 9 வாசிங்க. அப்போ மோசே வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறார். இப்போ நானே உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறேன். மோசே அறிவிக்கிறார். ஆனால் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி. மனமடிவு, எல்லாரும் சொல்லுங்கள், என்ன பேர்? மனமடிவு. மனதில் ஒரு சோர்வு, மனமடிவு. ஐயோ, இந்த கஷ்டம், பாரம், வியாதி, பலவீனம், பிரச்சனை, போராட்டம், மனமடிவு. அந்த மனமடிவு வந்துருச்சுன்னா அந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு தூரமாக போயிடும். அதனாடி மனமடிவு வராமல் நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொன்ன இந்த சிம் ஒன்று மாதிரி தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எப்பொழுதும் நாம் டியூண்டாகவே இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் நமக்கு வரக்கூடிய போராட்டங்களை எல்லாம் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தேவ சத்தத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வசனங்களுடைய சத்தம், தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது பிரசங்கம், யூடியூப்பில் கேட்குற தேவனுடைய வார்த்தை, புதன்கிழமை கேட்குற வார்த்தை, இவைகளெல்லாம் இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும். நம்முடைய மனமடிவுக்கு இடம் கொடாதபடி அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு பழக வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அதில் பழகாமல் போய்விட்டாங்க. ஆனால் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினாலே நாம் கட்டாயம் ஜெயிக்க முடியும். ஆமென். அப்போது அவர்கள் சொன்ன மாதிரியே, மோசே சொன்ன மாதிரியே, எவ்வளோ நாட்கள், எவ்வளோ வாரங்கள் என்று தெரியல, அதிகமான நாட்கள் ஆயிருக்காது. ஒவ்வொரு வாதியாக டக்கு டக்கு டக்குன்னு வரிசையாக நடந்துட்டு வந்தது. ஒருவேளை 10 நாட்களில் முடிஞ்சிருக்கலாம், அல்லது 1 மாதத்தில் முடிஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் விடுதலை வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிறைவேறியே தீரும். அப்போது தேவனுடைய, நாம் ஒரு கஷ்டத்தின் பாதையில் போகும் பொழுது தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நமக்கு அது போராட்டமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவரே ஒரு நல்ல உதாரணத்தை பைபிளில் கொடுத்துருக்காரு. பல முறை அதிலிருந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதையும் இந்த மாலையிலே நாம் தொட்டு கடந்து சொல்வோம். அதாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம், அதில் 24 27 முடிய வாசிங்கள்.
போதும். அப்போது ரெண்டு ரெண்டு வீட்டை சொல்கிறாரு. ஒன்று மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று கற்பாறை கண்மணியின் மேல் கட்டப்பட்ட வீடு. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு யாருன்னா, அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள். பைபிளில் எவ்வளவு சத்தியங்களை சொல்லியிருக்கார், எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கார், எவ்வளவு விசுவாசத்தை போதித்திருக்கிறார். அதை கேட்டுட்டு அதுக்கு அதன்படி செய்யாமல் போகிறவர்கள் தான் மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்போது நம்முடைய கேள்வி, நீங்கள் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் இருக்கிறீர்களா, கண்மலையில் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் இருக்கிறீர்களா? அப்போ கண்மலையில் எப்படின்னா, அவங்க வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. 4 காரியம் சொல்கிறார். 25 பெருமழை வருது, அப்புறம் அது என்னவா மாறுது, பெரு வெள்ளமாக மாறுது. அப்புறம் 3வது என்ன வருது, புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. 4வது அது மேலே என்ன பண்ணுது, மோதுது. 4 காரியம் நடக்குது. அப்போது மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மணியில் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிசாசானவன் எவ்வளவு சோதனைகள் கொண்டு வந்தாலும், எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும், தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் கட்டப்பட்டு இருந்தால் நீங்கள் கண்மலையில் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல் இருப்பீர்கள். ஆமென். யாரும் நம்ம அசைக்க முடியாது. ஆகவே தான் தாவீது அநேக சங்கீதங்களில் அவர் சொல்லும் பொழுது, அல்லது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். காரணம் அதுதான், வார்த்தையினால் கட்டப்பட்டவர்கள். ஆகவே இந்த நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பாதுகாக்கும். சீஷர்கள் இதை மறந்துட்டாங்க. அக்கறைக்கு போவோம் என்பது அவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். அதை மறந்ததுனால பல இன்னல்களை அவர்கள் அனுபவித்தார்கள். அப்போது அவிசுவாசமான வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். ஏன் இவைகளெல்லாம் நமக்கு வருதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றியதான ஒரு அறிவு இல்லாதபடினால. மத்தேயு 22:29 யாராவது ஒரு வாசியுங்கள். போதும். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை தெரியாட்டினாலே மனசில் தப்பான எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். தேவனுடைய வார்த்தையை அறியாததினாலே தப்பான எண்ணம் வந்துருச்சு மனசுக்குள்ள. எப்படி வந்தது? வார்த்தை இல்லை. அப்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வராமல் உங்களை அது பாதுகாக்கும். தேவனுடைய வார்த்தையில் ஒரு மனிதன் நிறைந்திருக்க வேண்டும். 2 காரியத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அந்த எபேசியர் 3:12 நினைக்கிற வாசிக்க வேண்டாம். உள்ளான மனிதன் தேவனுடைய ஆவியினால் வல்லமையாய் பலப்பட ஜெபிக்கிறேன் பவுல் சொல்கிறார். அப்போ உள்ளான மனிதன் பரிசுத்தாவினுடைய வல்லமையில் நிறைந்திருக்கணும். 2வது தேவனுடைய வார்த்தையிலே நிறைந்திருக்க வேண்டும். எதில் நிறைந்திருக்க வேண்டும்? பரிசுத்தாவின் வல்லமை, அப்புறம் தேவனுடைய வார்த்தை. இது 2ம் தான் நம்மை பாதுகாக்கும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவரையும் தேவனுடைய வார்த்தையும் நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா அவருடைய பெயரே சத்திய ஆவி. சத்தியம்னா வார்த்தை, வார்த்தையின் ஆவியானவர். அப்போது நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர் பரிசுத்தாவியானவர், தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போது இவர்கள் வேத வாக்கியங்களை அறியாமல் போய்விட்டார்கள், விசுவாசத்தை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். சீஷர்கள் வசனம் தெரியாத ஆட்கள் இல்லை, தெரிஞ்சும் அதை அந்த நேரத்தில் அந்த மனமடிவானதுனால அது அவங்களுக்குள்ள கிரியை செய்யாமல் போய்விட்டது. அவர்கள் காலத்திலெல்லாம் பழைய ஏற்பாடு இருந்தது, அவங்க காலத்தில் சங்கீத புஸ்தகம் இருந்தது. அப்போது நமக்கும் நம்ம காலத்துலேயும் பைபிள் இருக்குது. இருந்தாலும் அந்த வசனத்துக்குள்ளே நம்ம வராமல் காணப்படுகிறோம். வசனம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரணும். நாம் அடிக்கடி அந்த வசனத்தை
அறிக்கையாய் சொல்வதின் மூலமாக தான் அந்த வசனத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நீதிமொழிகள் ஒரு வசனம் வருது, வாசிக்க வேண்டாம். என்னுடைய இல்லை, சங்கீதத்தில் ஒரு வசனம் வருகிறது, என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய, ஆமாம் நாவுங்கிறார். நாவில் போய் எங்கே எழுதுறது? அப்போ அந்த நாவில் நான் தேவனுடைய வார்த்தையை எழுதுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உங்கள் நாவில் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருக்க அது இருதயத்திலே எழுதப்படுகிறது. நீதிமொழிகள் வருதில்ல, உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அப்படிங்கிறாரு. அப்போ இருதயத்தில் எப்போ எழுதப்படும்? வாயில் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ண இருதயம் விசுவாசிக்க ஆரம்பித்து விடும். அதை தான் அடிக்கடி ரோமர் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 உங்களுக்கு பலமுறை வாசித்திருக்கிறேன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஆகவே இந்த விசுவாச அறிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ண நாம் பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சீஷர்கள் அதை மறந்து விட்டார்கள். அநேக நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் சம்பாஷணை நடந்து கொண்டே இருந்தது. அந்த சம்பாஷணையில் விசுவாசத்தை பற்றிய சம்பாஷணையும் நடந்திருக்கிறது. கவனிங்க, ஆண்டவர் சீஷர்களை திட்டும் பொழுது நிறைய திட்டு வாங்கியிருக்கிறாங்க சீஷர்கள். நீங்கள் பைபிள் படித்து பார்க்கும்பொழுது தெரியும். அந்த பிசாசை துரத்த முடியலைன்னா அதுக்காக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியன் திட்டுறார். கோபம் வந்துடுச்சு, ஏன் துரத்தலை? கோபப்படுறார். பேதுரு தண்ணி மேலே நடந்து வந்துட்டார். திடீர்னு புயலை பார்த்து, இதே மாதிரி தான் ஒரு புயல் பார்த்தோம், பயந்துட்டான். உடனே கேட்குறாரு, ஏன் பயப்பட்டாய்? ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இதிலேயே பாருங்கள், மார்க் 4 என்ன கேட்டாருன்னு பாருங்கள். நம்ம வாசித்த வேத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. 40ஆம் வசனம். அப்போது அழகாக கேட்குறாரு. புயலை அவர் அமர்த்திட்டார், புயலை ரெடி பண்ணிட்டார், இவங்களை காப்பாற்றிட்டார். ஆனால் கேட்குறாரு, ஏன் இப்படி? அதான் கேட்குறேன், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உயிர் போயிற மாதிரி ஏன் உங்களுக்குள்ள அந்த பயம் வந்தது? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பயத்தை விசாரிக்கிறார். ஏன்? வை. அப்புறம் சொல்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்படியானால் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் விசுவாசிக்கல? கேள்வி கேட்கிறார். இன்னொரு இடத்துல, அற்ப விசுவாசியே, நாளைக்கு இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவாங்கிறார். அற்ப விசுவாசியங்கிறார். மத்தேயு 14, 30, 31. அப்போ அங்கேயும் கையை பிடிச்சி சொல்றாரு, அற்ப விசுவாசியே கேட்கிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ சீஷர்களை விசுவாசத்திலேயே அவர் பழக்கிறார். இன்னொரு இடத்துல 5000 பேருக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்கன்ட்டாரு. உடனே பிடிப்பு, நாங்கள் எங்கே போய் வாங்கிறது வனாந்தரத்தில்? நாங்கள் என்ன செய்வோம்? அவங்கள ட்ரெயின் பண்ணுறார். சோதனை போராட்டம் வருவது எதற்காக என்றால், நமக்கு பயிற்சி கொடுத்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கும்படிக்கே. அல்லேலூயா. ஆகவே என்னடா எனக்கு புதுமையாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வந்ததில்லையே, கஷ்டப்பட்டதில்லையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு பயிற்சி, ஒரு ப்ராக்டிக்கல், பிறகு ஊழியம், பயிற்சி, ப்ராக்டிக்கல், ஊழியம். ஆண்டவருடைய கிரியைகளை இந்த பூமியில் செய்வதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வார்த்தை அநேகரை திடப்படுத்தும், உங்களுடைய ஜெபம் அநேகரை விடுதலையாக்கும். சில நேரங்களில் நம்மையும் அந்த வழியிலே தேவன் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். சீஷர்கள் அவங்க அந்த பிளானை மறந்துட்டாங்க. அதாவது தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறத மறந்துட்டாங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களை மறந்துட்டாங்க. மூன்றாவது, தேவனுடைய வல்லமையை மறந்துட்டாங்க. எவ்வளவோ வல்லமையான காரியத்தை பார்த்துருக்குறாங்க, பவர்.
ஆண்டவருடைய வல்லமையை கண்ணால் பார்த்தவர். ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த வல்லமையும் மறந்து விட்டார்கள். நம்முடைய தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன். அந்த மாதிரி சோதனை போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தர் செய்திருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய வல்லமையை நாம் பேசும் பொழுது, அந்த வல்லமையான காரியங்களை பைபிளிலிருந்து படிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்படக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த பர்பஸ், நம்ம எல்லாருக்குமே இந்த பூமியில் தேவன் ஒரு 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 ஊழியத்தை வைத்திருக்கிறார், அல்லது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எபேசியரில் நம்ம படிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் இல்லை 2 கொரிந்தியர் 12 படிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒரு அவயவமாக இருக்கிறோம். எபேசியர் 4:16 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவயவமாய் இருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர். அப்போது எல்லாருக்கும் சபையில் ஊழியத்தை கொடுத்துருக்காரு, தாளந்துகளை கொடுத்துருக்காரு, கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு, வரங்களை கொடுத்துருக்கிறாரு. கடைசி நாட்களில் நம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எழுப்புதல் வரப்போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ எழுப்புதலை கர்த்தர் யாரை பயன்படுத்துவார்? ஆமாம், எல்லாரையுமே பயன்படுத்துவார், தனி மனிதன் அல்ல. அதுதான் எழுப்புதல் வித்தியாசம். இப்போ பாஸ்டர், மூப்பர்கள், ஊழியர்கள்னு இருக்கலாம். ஆனால் எழுப்புதல் காலத்தில் அப்படி அல்ல, எல்லாரும் பயன்படுத்தப்படுவார்கள். சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். சிறியோர், பெரியோர், வாலிபர்கள், அதுக்கு பேர் தான் எழுப்புதல். எல்லாரையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவங்கவுங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, அங்கங்கே போய் நின்று அவங்கவுங்க வியாதிகளை குணமாக்குவார்கள். அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்காக நம்ம வாஞ்சிக்கிறோம். அந்த எழுப்புதலுக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே பர்பஸ், இந்த பூமியில் நீங்கள் சும்மா இல்லை, ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல வேதத்தை நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. காலம் வரும் பொழுது தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். அதனாடி அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது, அப்படி கிடையாது. இது ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாட்களிலே நாம் இருக்கின்றோம். எல்லாருக்கும் ஒரு பர்பஸ், ஒரு தேவ திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். கடைசியாக ப்ரொக்ளமேஷன், பிரகடனம் பண்ணுதல். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை ஜீவனுள்ள நாள் வரைக்கும் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். சீஷர்கள் அந்த படவில் அவங்களே தேவனுடைய வார்த்தையை பேசி அவங்களே அதை நிறுத்தியிருக்கலாம். அதனால தான் அவர் கேட்டார், ஏன் விசுவாசம் இல்லை? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஏன் இதை நிறுத்தலைன்னு கேட்டார். அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் ஏன் அதை ஸ்டாப் பண்ணல, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா நீங்களே கட்டளை கொடுத்துருக்கலாமே. அத்திமரத்தை பார்த்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரே, மலையை பார்த்து பேச சொன்னாரே. அப்படியானால் நாமளும் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை போராட்டங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே பிரகடனம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சத்தமாமேன்னு சொல்லுவோம். வார்த்தை ஆகவே தான் மத்தேயு 4:4 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பார்க்காமலே என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, அழகா சொல்றார், அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மருந்தினாலே மாத்திரமல்ல, அல்லது சாப்பாட்டினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். நீங்கள் கடந்து போகிற போராட்டங்கள், சோதனைகளை அவருடைய வார்த்தை உங்களை கொண்டு போய்விடும். அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்போது அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக, அதை பிரகடனம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் வார்த்தையினால தான் முழு உலகத்தையும் உண்டாக்கினார். அப்போது நீங்கள் வாயில் சொல்கிற வார்த்தையினால் இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், பிரகடனம் பண்ண வேண்டும், தினந்தோறும் அதை சொல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நம்முடைய நாவில் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, சீஷர்கள் நிறைய பேர் பின்வாங்கி போன பொழுது பேதுரு சொல்கிறார், நாங்கள் யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். ஆகவே சீஷர்கள் அவ்விதமாக அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை.
அவர்கள் அவிசுவாசமாக இருந்தால் பரவாயில்ல, நாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்த டாக்டர் எசேக்கியா பிரான்சிஸ் இந்த ஆண்டை குறித்து சொல்லும் பொழுது, அந்த நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்களோ தெரியல, சொன்னார் இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டு அப்படின்னாரு. ஆவியானவரோடு கூட நெருங்கி பழகுங்க அப்படின்னார். ஆவியானவரோடு கூட நெருங்கி பழகிறதுனா எப்படி பழக முடியும்? வார்த்தையினால தான் பழக முடியும். தேவனுடைய வார்த்தையை படிக்க, கேட்க, விசுவாசிக்க, அந்த வார்த்தையை வாயினால் சொல்ல, அறிக்கை பண்ண நம்முடைய விசுவாசம் பலப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சீஷர்கள் ஏதோ தீமை நடந்துருமோன்னு பயந்தாங்க. பயந்த மாதிரி நடக்கலை, அங்கே அற்புதம் நடந்தது. சத்தமாய் ஆமேன்னு சொல்லுவோம். அவங்க பயந்தா, நீங்கள் பயந்த காரியம் நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பயந்த காரியம் நடக்காது. ஆமாம், அப்படியெல்லாம் நடக்காது. அதற்கு மாறாக அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மனமடிவுனால நமக்குள்ளே அந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ. இல்லைங்க, அந்த ஒரு பயம் மனிதனுக்குள்ளே அது இயற்கையாகவே சில நேரங்கள் அப்படி வரத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன், நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கட்டாயமாய் அக்கறைக்கு போவோம், போய் சேருவோம். எத்தனை பேர் அக்கறைக்கு போய் சேருவோம்னு விசுவாசிக்கிறீர்கள்? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம்.